எல்லா கட்டுகளும் உடையும். ஆபிரகாமின் குமாரத்தை நான் விடுதலையாக்குறேன். ஆபிரகாமின் குமாரத்தை நான் விடுதலையாக்குறேன். உங்க வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா விதமான புண்கள் மாறும். எல்லா அல்சர் சம்பந்தப்பட்ட எல்லா கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் உடையும். எல்லா கட்டுகளும் இயேசுவின் சில கட்டுகளை நான் பார்க்கிறேன், கயிறுகளை பார்க்கிறேன். அது நெருப்பு கொட்ட நூல் போல இப்போ இந்த நிமிஷத்துல இயேசுவின் நாமத்தை அதிக நேரம் சந்தித்து ஆசைப்படுற முடியும். கர்த்தர் சொல்றாரு, இது இன்னைக்கு அந்த சிறிய கர்த்தர் சொல்றது ஒரு செப்ப ஆவிய கர்த்தர் மேல வைக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவிய மேல வைக்கிறார். சபைக்காக ஜனங்களுக்காக ஒரு ஜெப குழுவை ஏற்படுத்தத்தக்கதான ஒரு கிருபை உணர வைக்கிறார். அந்த ஸ்பிரிட் அநேகரை பிடிக்க போகுதுமா. தூங்கிட்டு இருக்கிற அநேகரை எழுப்ப போகுது. என் சமூகத்தில் நீ காத்திருக்க அநேகருக்கு வெளிச்சமா நீ ஆபிரகாமின் குமாரத்தை நான் ராசிக்கிறேன். அந்த பார்க்கும்போது கட்ட சொன்னாங்க, எஸ்தரை போல என் சமூகத்தில் எஸ்தரை போல பிடிக்கிறேன். தயவுள்ள தரவு மேல விடுவான். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் கையே நிற்கிறேன். கட்ட சொன்னாரு, என் சமூகத்தில் நீ கையே நிற்கிறேன்னா உன் கரம் அநேகரை போசி, உன் கரம் அநேகரை போசி, உன் கரம் அநேகரை ரட்சிக்கும். கத்த சொல்ற ரட்சிப்பின் கரம் உன்னோடு கூட இணைந்து இருக்கிறது. உன் இளவயதின் பக்தியை நான் பார்க்கிற மாதிரி, மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறேன். நான் அங்கே பார்க்கிறேன். உன் வாழ்க்கை பிரயாயத்தில் கவனமாக கவனமாக யோசிப்போ ஓடி தேசத்தை ரட்சிக்கும்படி, தேசத்தினை போஷிக்கும்படி, இனஜன பந்துக்களை காப்பாற்றும்படி ஒரு சாப்பிடாத பிணாயவை போல ரட்சகியாய் கர்த்தருடைய பயன்படுத்துவார். நான் சொல்றேன், நான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன், பூமியின் கடையாக இருக்கிறேன். கிதியோனை போல சொல்றேன்,